மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் நமது கழகத்தின் துணை அமைப்பாக இளைஞரணி உருவாக்கப்பட்ட நாள். கழகம் ஆட்சியில் இல்லாத சூழலில் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தலைமையின் போது கழக இளைஞரணியை கட்டமைத்து உருவாக்கினார் இன்றைய கழக தலைவர் தளபதியார் அவர்கள். அரசியல் என்றாலே வேண்டாம் என இளைஞர்கள் ஒதுங்கிச் சென்ற அந்த காலகட்டத்திலும் கூட ஆண்கள் பெண்கள் என எவ்வித பேதமும் இன்றி இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியாவிலேயே முதலாக ஒரு கட்சியில் இளைஞர்களுக்காக மட்டுமே ஒரு அணியை தோற்றுவித்து இளைஞர்கள் மத்தியில் மாபெரும் அரசியல் புரட்சிக்கு வழிவகுத்தார் நம் தளபதியார் அவர்கள். நெல்லையில் கலைஞர் முன்னிலையில் திமுக இளைஞரணியின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. அம்மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டி தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார் தளபதியார் அவர்கள். பிரம்மாண்டமாக நடைபெற்ற அந்த இளைஞரணி மாநாட்டின் எழுச்சி இந்திய ஒன்றியம் எங்கும் எதிரொலித்தது. கலைஞரைப் போலவே தனது அயராத உழைப்பால் 37 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் பயணித்து திராவிட சிந்தனை மிக்க இளைஞர்களை ஒருங்கிணைத்து கழகத்தை வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் மக்கள் பணிகள், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுப்பது என அறத்தின் வழியில் தொடர்ந்து நின்று இளைஞர்களுக்கு அரசியலும் பழக்கினார் நம் தளபதியார் அவர்கள். 2017ஆம் ஆண்டு கழக இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட திரு வெள்ளக்கோவில் சுவாமிநாதன் அவர்கள் 2019ஆம் ஆண்டு வரை திறம்பட செயலாற்றினார்கள். தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒன்றிய அரசிடம் தாரை வார்த்த சுயநலவாதிகளின் கூட்டம் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த நேரம் அது. மாநில உரிமைகளை கேட்கக்கூட குலை நடுங்கி அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு காத்திருந்தது. மாநில உரிமைகளை பறிகொடுத்த பரிதவிப்பில் ஏங்கிக் கொண்டிருந்தனர் சாமானிய மக்கள். அந்த உண்மை தமிழர்களின் நலன் காக்க, அவர்களின் துயர் துடைக்க, அவர்களுக்காக போராட, மாநில உரிமைகளை மீட்டெடுக்க ஒரு குரல் தேவையாயிருந்தது. அந்த தேவையை பூர்த்தி செய்ய கருப்பு சிவப்பு கொடியேந்தி இளைஞர்களை வழிநடத்திட, மாநில உரிமைகளை மீட்க களத்தில் இறங்கினார் நம் உதயண்ணா. கழகத்திற்காகவும் கூட்டணிக்காகவும் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரலாய் முழங்கினார். அவரின் இயல்பான பேச்சாலும் நம்மில் ஒருவராக அனைத்து தரப்பு மக்களிடமும் கலந்துரையாடும் விதத்தாலும் அவர் செல்லும் வழியெங்கும் பெருந்திரளான மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டனர். தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெங்கும் நம் உதயண்ணா அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரங்களால் கழக கூட்டணி 40க்கு 39 இடங்களை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது. கழக நிர்வாகிகள் தொண்டர்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று புதிய இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நம் உதயண்ணா அவர்கள். புதிய தலைமுறையினரின் எண்ண ஓட்டம் அறிந்து தீர்வுகளை நோக்கி பயணித்த நம் உதயண்ணாவின் செயல்பாடுகள் கழகத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சியது. பொறுப்பேற்ற 2 மாதங்களில் 30 லட்சம் இளைஞர்களை கழகத்தில் சேர்க்க வேண்டும் என்ற இலக்கோடு களமாடி முத்தமிழறிஞர் வழியில் சொன்னதை செய்தும் காட்டினார் நம் உதயண்ணா. சமூக வலைதளத்தில் இயங்கும் தன்னார்வலர்களை ஒருங்கிணைப்பது முதல் கொரோனா காலத்தில் அவசர உதவிகளை உறுதி செய்ய இளைஞர்களை ஒருங்கிணைப்பது வரை மக்கள் பணியையே தன் தலையாய பணியாக்கினார் நம் உதயண்ணா. நம் மாநில உரிமைகளை பறிகொடுத்த அடிமை அதிமுகவின் உண்மை முகத்தை தோலுரித்து பாசிசவாதிகளை 2019 பாராளுமன்ற தேர்தலில் அலறவிட்டது போல 2021 சட்டமன்ற தேர்தலில் தனது அனல் பறக்கும் பிரச்சாரங்களால் அடிமைகளுக்கும் மரணடி கொடுத்தார். ஒட்டுமொத்த சங்கி பசங்களையும் ஓட ஓட ஒற்றை செங்கலை அடித்தளமாய் கொண்டு கட்டிய ஆட்சி பீடத்தில் நம் கழகத்தை அமர்த்தினார். கழகத்தின் முதல் இளைஞரணி செயலாளரும் இப்போதைய தலைவருமான தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் நீட் நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்களின் மருத்துவ கனவை குழி தோண்டி புதைக்கும் அநீதியை தொடர்ந்து இழைத்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு மாணவர்களின் கல்வி உரிமையை காக்க நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்னும் இலக்கில் போராடும் நம் உதயண்ணா அவர்கள் மாணவர்களின் போராட்டத்தை மக்கள் போராட்டமாக்கினார். நீட் விலக்கு நம் இலக்கு எனும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் மாணவர்கள், பொதுமக்கள் என நீட் விலக்குக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 85 லட்சம் கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளன. நுழைவுத் தேர்வு எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை திமுக எதிர்க்கும் என உறுதியாக முழங்கியவர் தலைவர் கலைஞர். அவரின் வழியில் நீட் தேர்வை ரத்து செய்வது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இன்று வரை போராடி வருகிறார் நம் உதயண்ணா.
நெல்லையில் 17 ஆண்டுகளுக்கு முன் இன்றைய முதல்வரும் அன்றைய இளைஞரணி செயலாளருமான தளபதியார் அவர்கள் இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கிற வகையில் முதல் மாநில இளைஞரணி மாநாட்டினை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். இம்முறை அத்தகைய சீரோடும் சிறப்போடும் உலகமே உற்று நோக்கும் வகையில் 2வது மாநில இளைஞரணி மாநாட்டினை சிறப்பாக நடத்தி முடித்த இன்றைய இளைஞரணி செயலாளர் நம் உதயண்ணா அவர்கள் கின்னஸ் சாதனை படைக்கவும் வழிவகுத்தார். இது என்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத நாள். ஜனவரி 21 எப்படி பிறந்த நாளை மறக்க மாட்டோமோ, திருமண நாளை மறக்க மாட்டோம், என்னுடைய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அதன் பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற நாளை மறக்க மாட்டோம். ஆனா அதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான நாள் எதுனா இளைஞரணியினுடைய இந்த 2வது மாநில மாநாடு ஜனவரி 21 என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். நீட் விலக்குக்கு ஆதரவாக பெறப்பட்ட 85 லட்சம் கையெழுத்துக்கள் இளைஞரணி மாநாட்டில் நம் தளபதியார் முன் காட்சிப்படுத்தப்பட்டது. விரைவில் மாண்புமிகு குடியரசுத் தலைவரிடமும் வழங்கப்பட உள்ளது. பாசிசத்தை வேறறுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பட்டி தொட்டி எங்கும் பிரச்சாரம் மேற்கொண்டார் நம் உதயண்ணா. கழக அரசின் சாதனைகளையும் ஒன்றிய அரசின் கொடுமைகளையும் தனக்கே உரிய பாணியில் எடுத்துரைத்தார். 40க்கு 40 தொகுதிகளையும் வென்று கலகக்காரர்களை கலங்கடித்தார். பிரிவினையை தூண்டும் பாசிசவாதிகளுக்கு இன்றும் சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார் நம் அண்ணா அவர்கள். எங்களுக்கு பெரியார் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதான் பேசுறேன். இவருக்கு அண்ணா என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதான் பேசுறேன். டாக்டர் கலைஞர்கள் சாவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ எதை பெற்றதோ அதுதான் பேசுறேன். நான் பயப்பட மாட்டேன். கலைஞர் பேர அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பாத்துக்கிறேன். பல இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கழகத்தை கண்ணென காத்து நீங்க அத்தனை பேருமே கலைஞருடைய பேரன்கள் தான். நான் மட்டும் இல்ல, அத்தனை பேருமே கலைஞருடைய கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். தமிழை உயிரென நேசித்து கழகத்தின் பல மடங்கு முன்னேற்றத்திற்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் உழைத்து வருகிறார். மாநில உரிமையையும் மொழி உரிமையையும் உயிர் மூச்சாக கொண்டு தாய் தமிழ் உறவுகளின் நலன் காக்கும் நம் உதயண்ணா அவர்கள் கழக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞனுக்கும் தனிப்பெரும் நம்பிக்கையாக திகழ்கிறார், திகழ்வார்.